இங்கே இருங்கோ இங்கே இருங்கோ இங்கே இருங்கோ இங்கே இருங்கோ. கறி அடுப்புல கொதிச்சு கொண்டு இருக்குது. கெதியா ஓடி போய் ஒரு தேசிக்காய் ஒன்று வாங்கிட்டு வாங்க. போங்க கெதியா போங்க. என்னப்பா பேந்த பேந்த முடிச்சு கொண்டு இருக்கீங்க? கெதியா போங்களேன், போய் தேசிக்காய் ஒன்று வாங்கிட்டு வாங்கல. என்னது தேசக்காயா? ஐயோ அது தேசக்காய் இல்லப்பா, தேசிக்கா. கறி அடுப்புல கொதிச்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்றேன், நீங்க என்ன பக்கடி விட்டு கொண்டு இருக்கீங்க? போங்களேன் கெதியா போய் ஒரு தேசிக்காய் ஒன்று வாங்கிட்டு வாங்கல. கடைசி வரைக்கும் தேசிக்கான என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. கேட்டாலும் திட்டுவா. என்ன பண்றது, மனசை திடப்படுத்திட்டு கேட்டுருவோம். ஏப்பா அந்த தேசிக்கானா என்னப்பா? என்னது தேசிக்கானா என்னதா? இல்லப்பா, நீங்க என்ன கல்யாணம் முடிச்சு இப்ப எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்களேன்? இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் முடிச்சு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இளங்க பொம்பளைய விரும்பி கல்யாணம் கட்டினா மட்டும் போதுமே. தேசிக்காய் தான் என்னன்னு தெரியாது. இலங்கைக்காரர்கள் தான் கதை உங்களுக்கு விளங்காதா? சொல்லுங்க, உங்களுக்கு விளங்காதா? என்னப்பா விசக்கதை கழிச்சு கொண்டு இருக்கிறீர்கள்? போங்க இதுல போயிட்டு வாங்க, தேசிக்காயை போய் வாங்கிட்டு வாங்க முதல்ல. தேசிக்கானா என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாள். எந்த கடையில போய் வாங்குறது? மல்லிகை கடையில வாங்குறதா காய்கறி கடையில வாங்குறதான்னு ஒன்றும் புரியல. தயவு செய்து அந்த தேசிக்கானா என்னன்னு ஒரு வாட்டி சொல்லுவாங்க ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு தேசிக்கான என்னன்னு தெரியாது, அப்படித்தானே? இப்போ உங்களுக்கு தேசிக்கான என்னன்னு தெரியாது, அதுதானே இப்ப நீங்க சொல்ல வர்றீங்க. தேசிக்கான என்னன்னு தெரியாதா? தேசிக்கானா மஞ்சள் கலர்ல உருண்டையா இருக்குமல்லோ, அதுதான் தேசிக்காய். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. மஞ்சள் கலர்ல உருண்டையா இருக்குமா? ரெட்ட சொல்றாலோ? அது சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? தேசிக்கான என்ன பூசணிக்காய் சைஸ்லயா இருக்கும்? தேசிக்கான சின்னதா தான் இருக்கும். தேசிக்கான்றது இந்த லெவல்ல இருக்கிறதா தேசிக்காய். அதை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு கதை என்னட்ட கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. கெடியாதான் போட்டு அடுப்புல கறி கொதிச்சு கொண்டு இருக்குது. ப்ளீஸ் தயவு செய்து ஒரே ஒரு தடவை இங்கிலீஷ்ல சொல்லு தேசிக்கானா என்னன்னு. ஓ, இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேற சொல்லணுமா என்ன? பெரிய இங்கிலீஷ்கார பரம்பரை இவர். இவருக்கு நாங்க இங்கிலீஷ்ல வேற கதை சொல்லணுமா? எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப பொல்லாத கோபம் வரும். சரியா சொல்லி போட்டேன். எனக்கு இப்ப பொல்லாத கோபம் வரும். எனக்கு இப்ப தேசிக்காய் நீங்க உடனே போய் வாங்கிட்டு வரணும். நீங்க மனுஷிய வந்து விசரை ஆக்கி கொண்டிருக்காதீங்க. மனுஷரை வந்து விசராக்காதீங்க சொல்லி போட்டேன். ஐயோ கடைசி வரைக்கும் தேசிக்காங்கிறது சொல்லாமே போறால. கூகுள்ல தேடி பார்ப்போமா? அங்க அப்பா தேசிக்கானா லெமனா எலும்பிச்சுதான் தேசிக்கான்ட்டு போறாளோ? அட கொடுமைய அப்பா சாமி. கூகுள் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் உயிரோட தப்பிச்சேன். இல்லாட்டினா என்னை வறுத்து எடுத்துருப்பா. முதல்ல போய் கடையில போய் வாங்கிட்டு வரணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?